என்பவனால் புன்னகை பூத்தவராக புலகாயுதத்துடன் என் படை வீரர்கள் என்னுடைய தோழர்கள் உள்ளே செல்கிறார்கள் ஜெருசலத்தை காண. நான் செல்லாவிட்டால் என்ன என்று மகிழ்ந்தானே. அப்படி உத்தரவிட்டவன் பெயர் சாலடியின் மன்னன். இதை தம்பிக்கடிய கடிதத்தில் குறிப்பிட்டு விட்டு, தம்பி கதிர்கட்டுக்களை சுமந்து செல்ல முடியாமல் வெட்டுப்பட்டு கிடந்தானே அவனை போல மனம் பூரித்து ஜெருசலத்துக்குள்ளே தன்னுடைய படை வீரர்கள் எல்லோரும் சென்ற போதும் தான் செல்ல முடியாது என்று வெளியிலே இருந்து புன்னகைத்தானே, அந்த மன்னனை போல, ரிச்சர்ட் மன்னனை போல நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். கோட்டைக்குள் சட்டசபைக்குள்ளே என் தம்பிமார்கள் 50 பேர் சென்று விட்டார்கள். இதை சொன்னவுடன் நான் என்னை ரிச்சர்ட் மன்னனுக்கு சமமாக எண்ணிக்கொண்டு எழுதியிருக்கிறேன் எவரும் கருதிவிட வேண்டாம். அவர்களும் தங்களை சாலடியின் மனிதனாக ஒப்பிட்டுக் கொள்ள வேண்டாம் என்று சரித்திரத்தினுடைய செய்திகளை சொல்லி தம்பிமார்களுக்கு உலக ஞானத்தை ஊட்டி, அதே நேரத்தில் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான செய்திகளையும் மடல்களாக்கி 67 தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியோடு வேறையும் செல்லாமல் எனதண்ணன் மாணவர்கள் வீரமணி அவர்கள் குறிப்பிட்டதை போல வாகனம் தெற்கே செல்லட்டும், காவிரி ஆற்றங்கரையை நோக்கி செல்லட்டும், திருச்சிக்கு செல்லட்டும் என்று திருச்சிராப்பள்ளிக்கு டாக்டர் நாவலரையும் டாக்டர் கலைஞரையும் அங்கே இருந்த அன்பில் நர்மலிங்கத்தையும் அழைத்துக் கொண்டு பெரியார் மாளிகைக்குள்ளேயே உள்ளே நுழைந்து எங்கள் அரசு உங்களுக்கு காணிக்கை என்பதற்காக உங்களை காண வந்திருக்கிறோம் என்ற போது அதை பற்றி பின்னர் ஒரு கூட்டத்தில் பெரியார் சொல்லுகிறார், நான் இவர்கள் தோற்க வேண்டும் என்பதற்காகவே கடுமையாக வேலை செய்தேன். ஆனால் தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை, என்னை காண அண்ணாவே வந்து விட்டார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். இந்த குரலையும் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லி அந்த குரலுக்கேற்ப என்னை கண்டு எனக்கு மரியாதை செய்ய வந்திருக்கிறார்கள் என்கிற போது நான் கூச்சப்பட்டேன்.